என் பெயர் முஜீபுர் ரஹ்மான். எனது ஊர் திருப்பூர். எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது. எனக்கு 42 வயது. தொழுகை தெரியவில்லை என்று கவலையாக இருக்கிறது. நான் ஜமாத்தோடு நின்று தொழுதால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அல்ஹம்து சூரா மட்டும்தான் எனக்கு தெரியும். சுன்னத் தொழுகை அல்ஹம்து சூரா மட்டும் ஓதிவிட்டு தொழுகிறேன். இந்த தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? விளக்கம் தரவும் அப்படின்ட்டு கேட்குறாரு. அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அல்ஹம்து சூரா தெரியுங்கிறார்ல, அவ்வளோ போதும் கட்டாயமாக தொழுகைக்கு. மற்றதெல்லாம் சுன்னத்தான விஷயங்கள் தான். அல்ஹம்து சூரா ஓதுறது தான் மஸ்ட்டு அவசியம். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, லா ஸலாத்த லிமன் லம் யக்ர பி ஃபாத்திஹத்தில் கிதாப். அல்ஹம்து சூரா ஓதாதவனுக்கு, ஃபாத்தியா ஓதாதவனுக்கு தொழுகையே கிடையாதுன்ட்டாங்க. அதனால உங்களுக்கு நல்ல வரைக்கும் இந்த அல்ஹம்து சூரா தெரியுது. 4 சூறாவுனே அல்ஹம்து சூரா ஓது, 4 ரக்காத்தில் அல்ஹம்து ஓதுங்க. சுன்னத்தான தொழுகையும் ஓதுங்க. வேற ஒன்றும் தெரியாட்டி உங்களுக்கு எந்த தொழுகைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, எந்த ஒரு பாதகமும் வராது. ஒன்றுமே தெரியாதுன்னு ஒருத்தர் சொல்லட்ட கேட்பார், அல்லாஹ்வுடைய தவிர எனக்கு ஒன்றுமே தெரியாது, குர்ஆனில் எதுவுமே எனக்கு ஓத தெரியாது அப்படின்னு கூட ஒருத்தர் கேட்பார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மட்டும் சொல்லிக்க போதும். அது வரைக்கும் அப்படிலாம் இருக்குது மார்க்கத்தில். இயலாதவர்களுக்கு ஒரு சலுகை இருக்கிறது. அதனால் நீங்கள் அல்ஹம்து ஓத உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால், வேறு சூறாக்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளாவிட்டாலும், இனிமேல் கற்றுக்கொள்றதுக்கு வயசு இல்லாவிட்டாலும் நீங்கள் என்ன செய்யலாம், எல்லா ரக்காத்துகள்லையுமே அல்ஹம்து ஓதிருங்க. சுன்னத்துலையும் அதே ஓதுங்க, ஃபர்லையும் அதே ஓதுங்க. அதுவே தொழுகையை செல்லுபடி ஆக்குவதற்கு போதுமானதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த அத்தஹியாத்து வேறு விஷயங்கள்லாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஓத தெரியலை என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி அல்லாஹ் அக்பருங்கிறத அதை சொன்னாலே போதும் என்றும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் அதை ஓதிக்கிறங்க. ஆனாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் மனப்பாடம் பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் பெரிய வயசு, எத்தனை வயசு சொல்கிறிய? 42 வயசு தான் ஆகுது. 42 படிக்கக்கூடிய வயசு. நிறைய சஹாபாக்கெல்லாம் 42 வயசுக்கு மேலே தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் அபூபக்கர்லாம் இஸ்லாத்துக்கு வரும்போதெல்லாம் அவருக்கு 42 வயசுக்கு மேலே தான். அப்போ 42 வயசுங்கிறது, ரசூலுல்லாஹ்வே நபியானது 42 40 தானே. 40 வயசுங்கிறது அப்படி தளர்ந்து போகிற வயசோ, மனப்பாடம் பண்ண முடியாத வயசு கிடையாது. 40 வயசு தான் சரியான ஒரு பூரணமான இளமை. சொல்லப்போனால் பூரணமான இளமையே 40 வயசு தான். அப்போ 40 வயசு ஆகிவிட்டது என்று நீங்கள் தலங்காமல் 42 வயசில் நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால், எல்லா சூறாக்களையும் கொஞ்சம் மெனக்கணும், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். கொஞ்சம் மெனக்கட்டிங்கன்னா, கொஞ்சம் நேரம் ஒதுக்குனீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளாக மனப்பாடம் பண்ணிடலாம். கவலைப்பட வேண்டியதில்லை.